உமாபதி அவர்களுக்கும் ஐஸ்வர்யா அவர்களுக்கும் கிட்டத்தட்ட கல்யாணமாகி ஒரு வாரம் ஆகிருச்சு. ஆனால் இப்போயுமே அவங்கள பற்றி ஏதாவது ஒரு நியூஸ் தொடர்ந்து சோசியல் மீடியாவில் வந்துக்கிட்டே தான் இருக்குது. அவங்களும் ட்ரெண்டிங் கப்பலாக இருந்து வந்துக்கிட்டே இருக்காங்க. அவங்க கல்யாணத்தில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸாக இருக்கட்டும், கல்யாணம் முடிச்சதுக்கப்புறம் அவங்க வீட்டில் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸாக இருக்கட்டும், அது எல்லாத்தையுமே ஒன் பை ஒன்னாக அவங்களோட சோசியல் மீடியா பேஜில் அப்லோட் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அடுத்து அவங்க என்ன பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதையும் ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இதெல்லாம் தாண்டி அவங்க கூட இருக்க ஒரு சில க்ளோஸ்டு சர்க்கிள், அவங்க லைஃப்பில் நடந்த ஒரு சில இம்பார்ட்டண்டான விஷயங்கள் அதை பற்றி ஷேர் பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அந்த வகையில் சமீபத்தில் தெரிய வந்திருந்தது என்ன அப்படின்னா, உமாபதி அவர்களோட வீட்டில் இருந்த எஸ்பெஷலி அவரோட ரூம்ல இருந்த கட்டில பார்த்து ஐஸ்வர்யா அவர்கள் பயங்கரமாக ஷாக் ஆகியிருக்காங்க அப்படிங்கிறது தான். அப்படி என்ன இருந்துச்சு அந்த கட்டிலில், ஏன் அவங்க ஷாக் ஆகினாங்க அப்படிங்கிறதெல்லாம் தான் இதில் பார்க்க போகிறோம். அண்ட் இதை பற்றின ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான நியூஸும் சமீபத்தில் கிடச்சிருந்துச்சு. அதாவது ஐஸ்வர்யா அவர்கள் லவ் பண்ணிட்டு இருக்க டைமில் உமாபதி அவர்கள் அவங்க மேலே ரொம்பவே அப்சஸ்டாக இருந்திருக்காரு. அண்ட் அந்த ஒரு காரணத்தினால எப்போதுமே அவங்கள பார்த்துக்கிட்டே தூங்கினாதான் தூக்கம் வரும் அப்படிங்கிற மாதிரி அவர் இருந்திருக்காரு. அந்த ஒரு காரணத்தினால தான் அவர் என்ன முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்னா, அவங்களோட ஃபோட்டோவை அவங்க பெட்லேயே வைக்கிற மாதிரி ஒரு ஐடியா பண்ணியிருக்காரு. ஒரு பெரிய சைஸ் ஃப்ரேம் மாதிரி அவங்க ஃபோட்டோவை போட்டுட்டு அண்ட் அந்த ஒரு ஃபோட்டோவை அவர் வச்சு பார்த்துட்டே தான் இருந்திருக்காரு. அவங்கள்ட்ட பேசி முடிச்சதுக்கப்புறமும் அந்த ஃபோட்டோவை பார்த்ததுக்கப்புறம் தான் அவர் தூங்குவாராமா. அந்த ஒரு ஃபோட்டோ எப்போயுமே பார்த்து முடிச்சு தலைவணி கடியில் வச்சுருவாராமா. அந்த வகையில் இன்னைக்கு அவங்களோட வீட்டில் போயிட்டு அந்த ரூமை பார்க்கும்போது அந்த ஒரு கட்டில் அவங்களோட பெரிய சைஸ் ஃபோட்டோ இருந்திருக்கு. அண்ட் இதை பார்த்துட்டு ரொம்பவே விளையாட்டாக கேட்டிருக்காங்க, உன்ட்ட தான் ஃபோனில் அந்த ஃபோட்டோ இருக்குமே அப்புறம் என்ன அப்படிங்கிற மாதிரி. ஃபோனில் இருந்தாலுமே நீ பக்கத்தில் இருக்க மாதிரி இந்த ஒரு ஃபோட்டோவை பார்க்கும்போது தான் ஃபீல் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு. இதை பார்த்துட்டு அவங்க ரொம்பவே எமோஷனல் ஆகி கண் கலங்கியிருக்காங்க. இந்த அளவுக்கு நம்ம மேலே ஒரு பையன் இவ்வளோ லவ்வோட இருக்காரா, இந்த மாதிரி ஒருத்தர் தான் நம்ம கல்யாணம் பண்ணியிருக்கோமா அப்படின்னு ரொம்பவே எமோஷனல் ஆகியிருக்காங்களாமா. அண்ட் அந்த ஒரு நியூஸ் அவங்களோட க்ளோஸ்டு சர்க்கிள் ஷேர் பண்ணியிருந்தாங்க. இது இப்போ ரொம்பவே வைரலாக போய்கிட்டு இருக்கு. உமாபதி அவர்கள் செஞ்ச இந்த ஒரு செயலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, அண்ட் இதை பற்றின உங்களோட ஒப்பீனியன் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இது ஒரு புறம் இருக்க, சினிமா நடிகர்கள் எல்லாருமே சினிமா மட்டும் நம்பியிருக்க மாட்டாங்க, அது இல்லாமல் வேறு ஏதாவது ஒரு தொழில் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களுக்கு என்ன விருப்பமான விஷயமோ அதை பண்ணுவாங்க. குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா சூரிய அவர்கள் பரோட்டா கடை வச்சிருக்காரு, அந்த மாதிரி தனித்தனியான ஒரு ஓன் பிஸ்னஸ் பண்ணுவாங்க. அந்த வகையில் சீரியல் ஆக்டர்ஸும் அதே விஷயத்தை ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அதில் முதல் ஆளாக சொல்லணும் அப்படின்னா ஸ்ரீ அவர்களை சொல்லலாம். கிட்டத்தட்ட பல வருடங்களாக சின்ன திரையில் இருந்து வந்துட்டு இருக்காரு. இப்போவும் சக்ஸஸ்ஃபுல் ஆக்டராக அவர் இருந்து வந்துட்டு தான் இருக்காரு. இவருமே சின்ன திரை மட்டும் நம்பி இல்லாமல் தனியாக தொழில் ஒன்று பண்ணிட்டு இருக்காராமா. அது கேட்டால் நம்மளே ஷாக் ஆகும். அவர் ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி வச்சிருக்காரு. அந்த ப்ரொடக்ஷன் மூலியமா அவர் ஏகப்பட்ட படங்கள் கொடுத்து வந்துட்டு இருக்காரு. அது மட்டும் இல்லாமல் சீரியலும் பண்ணி வந்துட்டு இருக்காராமா. ஸ்ரீ போலவே இன்னொரு சீரியல் ஆக்டரும் சொந்த தொழில் ஒன்று பண்ணி வந்துட்டு இருக்காரு. அவர் யாருன்னா சஞ்சீவ். இவர் தளபதி விஜய் அவர்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இவருமே நிறைய ஷோஸ் வந்து தொகுத்து வழங்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் திருமதி செல்வம் போன்ற ஃபேமஸான நாடகங்களில் நடிச்சிருக்காரு. இவரும் இந்த சின்ன திரையை மட்டும் நம்பி கிடையாது, சொந்த தொழில் ஒன்று வச்சிருக்காரு. சஞ்சீவ் அவர்கள் அவங்க குடும்பம் நடத்தி வந்துட்டு இருந்த காஃபி ஷாப் ஒன்று எடுத்து நடத்தி வந்துட்டு இருக்காரு அப்படிங்கிறது தெரிய வந்திருக்கு. இதுவரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.